ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, என்னோட வீடியோ நல்லா ரீச் ஆகுது. எங்கள் ஊர்லேயும் சரி நிறைய பேர் பார்க்குறாங்க. பரவாயில்ல, சூப்பர். உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, எனக்கு புரியலைங்க. எவ்வளோதான் நானும் முடிஞ்ச அளவுக்கு கழுவி 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 இந்த சேலத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கழுவி அவளுங்க வாயில் ஊற்றுறேன். அப்படி இருந்தும் அவளுங்களுக்கு பத்தில் போல். நான் யாரையாவது இறண்டுறேன்னா இல்லை யார் பேச்சாவது நான் எடுத்து பேசுகிறேன்னா எனக்கு அது தேவையே இல்லை. புரியுதுங்களா? ஒரு 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத விஷயத்த நான் பேசி புரோஜனமே கிடையாது. அதனால் நமக்கு அது தேவையே இல்லை. அதனால் நான் யாரை பற்றியும் பேச மாட்டேன். நான் என்னன்னு கூட ஃபஸ்ட்டு கண்டுக்க மாட்டேன். நான் என்ன, என் வீடு, நான் என்ன, என் வீடு என்ன அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் தான் நான் போகிறேன். நான் நிறையா தாட்டி பேட் பாய்ஸில் கூட திட்டி போட்டிருக்கேன். இந்த எல்லா வீடியோவும் பார்க்குறவங்க அதையும் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு தெரில. என்னை சுற்றி சொந்தம் பந்தம் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. சரியா? என்னை சுற்றி யாருமே கிடையாது. நானே தனிச்சு இந்த இடத்துல நிற்கிறேன். சரிங்களா? உங்களை சுற்றி 1000 பேர் இருக்காங்க, 1000 சொந்தங்கள் இருக்காங்க. ஆனால் ஒன்றால் அதை செய்ய முடியல. என்னை சுற்றி யாருமே இல்லைனாலும் நான் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்துட்டுருக்கேன். ஒருவேளை அந்த பொறாமையாக என்னன்னு தெரியல. இப்போ நம்மளால பண்ண முடியல, இதெல்லாம் இவ பண்ணுறாளே அப்படின்னு ஒரு பொறாமையா இல்லை வைத்தறிச்சலா எனக்கு தெரியலைங்க. இடையில பேட் பாய்ஸ் வந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா குட்டி குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் என்னால் முடியல. ஏன் அப்படின்னு தெரில. நார்மலாக நான் வீடியோ போடாதப்ப எப்படி சொல்கிறது, நான் வீடியோ போடாதப்ப என்கிட்ட இருந்தது தான் இப்பயும் இருக்குது. நான் வீடியோ போட்டுட்ருக்கும் போதும் என்கிட்ட இருக்கிறது தான் இருக்குது. புதுசாக என்கிட்ட எதுவும் முளைக்கல. சரியா? நான் அப்போ எப்படி இருந்தனோ அதே போல் தான் இப்போ வரலும் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரியுதா? ஏண்டி என்கிட்ட எதனாவது புதுசாக உங்களுக்கு எதனா தெரியுதா? இல்லை நான் முடியை கட் பண்ணிக்கிட்டு இது வரலும் மட்டும் துணி போட்டுக்கிட்டு முட்டி வரலும் மட்டும் துணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் வீடியோ போடுறதுனால என்ன அப்படி பார்க்குறீங்களா? இல்லை நான் எப்படி சொல்கிறது, நானும் என் புருஷனும் சேர்ந்து ஏதோ வேறு மாதிரி படம் எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை உன் புருஷன், உன் புள்ள, உன் அக்கா தங்கச்சிங்க, உன் அண்ணன் தம்பிங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா உங்ககிட்ட இந்த மாதிரின்னு? 1,00,000 பேர், கோடி பேர் பார்க்குற மாதிரி தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். சரியா? அதில் ஒன்று நீயும் தான் பார்க்குற நான் வீடியோ எப்படி போடுறேன், எந்த மாதிரி போடுறேன் அப்படின்ட்டு. நான் இப்போ கட்டியிருக்கிற சீரியலே தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வீடியோக்குன்னு நான் புதுசாக ஆடம்பரமாக நான் ஒன்றுமே பண்ண கிடையாது. ஒன்றுமே இல்லை. நான் இப்போ எப்படி இருக்கணும் இதே இயல்போடு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒருவேளை இப்போ நான் வீடியோ போடுறதுனால நான் வேறு மாதிரி இருக்கிறேன்னா என்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்படி தான், என் குடும்பத்துக்கு நான் இப்படி தான் இருக்கிறேன்னு தெரியுது. சரியா? எங்கள் வீட்டில் யாருமே எதுவும் கண்டுக்கல. எப்பயும் நான் நார்மலாக எப்படி இயல்பாக இருக்கிறேனோ அதே போல் தான் வீடியோ எடுத்து போடுறேன். என் வீட்டில் எதுவும் கண்டுக்கல. உனக்கு இல்லை உன் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் உன் குடும்பமே சாவுங்க. சரியா? நீ, உன் அக்கா தங்கச்சிங்க, உன் அண்ணன் தம்பிங்க, உன் சொந்தம் உற்றார் உறவினர் அத்தனை பேரும் தூக்கு போட்டு சாவுங்க. நான் அப்போ நினச்சிக்கிறேன், நான் வீடியோ போடுறதுனால தான் இவங்க தூக்கு போட்டு இந்த குடும்பமே செத்துச்சு அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். சரியா? ஏண்டி இப்போ ஒரு தீபாவளி வந்திருக்கு, ஒரு கடைக்கண்ணிக்கு போவோம் வருவோம், எல்லாமே உன் குடும்பத்துக்கு, உன் சொந்த பந்த குடும்பத்துக்கு, இந்த சேலத்தில் இருக்கிற குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கடை ஓப்பன் பண்ணி திறந்து வச்சுருக்குறானா? காசு இருந்தால் எல்லாருமே கடைக்கு போகலாம். புரியுதா? வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி வருது, கடைக்கு போவாங்க, எங்கே வேணாலும் போவாங்க, வருவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, 4 கடை ஏறி அடங்குவாங்க, வீடியோ எடுத்து போடுவாங்க. கடைக்காரனே மூடிக்கிட்டு உக்காந்துருக்குறான். இதுக்கு என்ன போகுது? வீடியோ பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லைன்னா தட்டி விட்டுட்டு போயிட்டே இரு. பார்க்குற பார்வை என்ன, பேசுகிற பேச்சு என்ன, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அருகதை இருக்குதா அப்படின்னு நினச்சி பார்த்து பேசுங்க. புரியுதா? நான் ஒருத்தரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவங்கள பேசுகிறதுக்கு உண்டான அருகதை எனக்கு இருக்குதான்னு நான் முதல்ல யோசிப்பேன். ஏன்னா எனக்கு மூளை இருக்குது. மூளைக்கட்ட நாய்ங்களா, மூளைக்கட்ட முண்டங்களா? ஒருத்தரை பற்றி பேசும்போது ஒழுங்கு மரியாதையாக பேசுங்க. சரியா? ஒன்றும் புதுசாக நான் வீடியோ போடுறதுனால புதுசாக என்கிட்ட ஒன்றும் எதுவும் முளைக்க கிடையாது. நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். உனக்கு எதனாவது புதுசாக இருந்துச்சுன்னா உன் கண்ணை போய் தின்னுட்டு வா. நான் ஆஸ்பத்திரியில் போய் கண்ணை குத்தி கிழிச்சிக்கிட்டு வா. என்னால் பார்க்க முடியல அவளை அப்படின்னு சொல்லி போய் கண்ணை கிழிச்சிக்கிட்டு வாங்கடி நீங்கள்.
ஒழுங்கு புண்டையா இருங்க. நான் வேணான்னு பார்க்குறேன், எதுவும் பேசக்கூடாது வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒழுங்கு மரியாதையாக இருங்க. கடைக்கண்ணிக்கு போகிறோம் வர்றோம் நடக்கிறோம் உக்காடுறோம் எந்திரிக்கிறோம், அது அத்தனையும் எங்களோட சௌரியம். என் செருப்பு கூட என் குடும்பம் என் செருப்பு கூட உங்களை என்னான்னு கூட கண்டுக்காது. சீ நாயே அப்படின்னு போயிட்டே இருப்போம் நாங்கள். புரியுதா? இருக்கிறவங்களுக்கு அறுத்து எடுக்கிறது நீ இன்னும் உத்தமி கிடையாது. நான் 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 4 இடம் போய் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா நான் ஒன்றும் அந்த எல்லாம் சொல்கிற மாதிரி நான் அது கிடையாது. நீ வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா நீ இன்னும் பத்தினி கிடையாது. புரியுதா? உனக்கு ஒன்றும் இதில் சீல் அடித்து வைக்கல நீ பத்தினி அப்படின்னு. புரியுதா? உன் குடும்பமே பத்தினி குடும்பம், உன் சொந்த பந்தம் அத்தனையும் பத்தினிங்க அப்படின்னு யாரும் சீல் ஒன்றும் உங்கள் குடும்பத்துக்கு அடிக்கல. புரியுதா? நான் கடைக்கு போகிறேன், என் ஃபோனு நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் வீடியோ போடுறேன், நான் எடுத்து போடுவோம். என்னாடி போகுது? என்ன போகுது? என்னை பற்றி பேசுறதுக்கு என் செருப்பில் ஓட்டின மண்ணுக்கு கூட நீ தகுதி இல்லாத நாய்ங்க நீங்கள். ஏண்டி என்னை பற்றி என்னாடி பேசுறீங்க? என் குடும்பமே என்னை எதுவும் இதுக்கு கண்டுக்க மாட்டேங்குது. நீ எங்கே கடந்த விழுங்கடி? நீ எங்கே கடந்த பேட் வாய்ஸ் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோங்கிறதுனால கம்முன்னு நான் பேட் வாய்ஸ் வெளியே விட வேணாம் நான் பார்த்துட்ருக்கேன். புரியுதா? விளக்கமாறும் செருப்பும் பிய அடிப்பேன். தெரியுதா? என்னை பற்றி எடுத்து பேசுனீங்களா? என்னை பார்த்தீங்களா? ஒழுங்கா இருந்துக்குங்க. என் புருஷனை கூட்டிகிட்டு வந்து வேணாம். அதனால் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்குங்க. உன் ஊடு உண்டு உன் வாசம் உண்டுன்னு கம்முன்னு குப்பை கொட்டுற வழியை பாரு. என்னால் முடியுதுன்னு நான் பண்ணுறேன், உன்னால் முடிஞ்சா போய் மேய். புரியுதா? உன்னால் முடியுங்களுக்கு அதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிற வேலையை மட்டும் பாரு. அந்த மூடிக்கிட்டு இருக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பாரு. புரியுதா? போற வர அத்தனை பேத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த ஊமை குத்திக்கிட்டு ஊமை சாடை பேசிக்கிட்டு நான் உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, நான் சொல்லவே மாட்டேன். கடவுள் மேல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். உனக்கு எதுல ஆப்பு வைக்கணுமோ அதுல ஆப்பு வைப்பான். தெரியுதா? ஒழுங்கு மரியாதையா குடும்பம் ஊடு புள்ள குட்டின்னு குப்பை கொட்டுற வழி பாரு. ஈத்தல நாய மானங்கட்ட நாய. எல்லா வீடியோவும் பாக்குறீல, இந்த வீடியோவும் பாப்ப. என்னங்க எல்லாம் ஒரு அளவு தாங்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குதுங்க. வர ஆத்திரத்துக்கு வச்சு எழுத்து வாங்கிட்டு போயிடணும்னு தோணுதுங்க. செருப்பை வளர்ப்பதை எடுத்து போய் சாத்துன்னு தோணுது. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே பொறுத்து போவாங்க. அளவுக்கு மீறி போனுச்சுன்னா வச்சுக்க யாராலையும் பொறுத்து போக முடியாது. அந்த மாதிரி என்ன பண்றது அவ்வளவு இதா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி எல்லாம் வாயில வருது. வேண்டாம் அப்படின்ட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். எதுவுமே ஒரு அளவுதான். ஆமா, ஒரு அளவுதான்.